பேக் டு பவானி லெப்சர். அடிக்கிற வெயிலுக்கு எதை குடித்தாலும் கொண்டான்னு சொல்லுது. அதனால் இன்றைக்கி புதுசாக ஒரு ஜூஸ் போட்டு குடிக்க போகிறேன். வாங்க. உங்கள் ஊரில் எத்தனை டிகிரி வெயில் சொல்லுங்க. அடிக்கிற வெயிலுக்கு கண்ணெல்லாம் காஞ்சி பூத்து போகுது. நேற்று செடியிலிருந்து இவ்வளோ மருதாணியை பறித்து நல்லா அரைச்சி நச்சுன்னு தலையில் வச்சாச்சு. தலை கொஞ்சம் குளிர்ந்த மாதிரி இருக்குது. உடம்பையும் கூல் பண்ணணும், மனசையும் கூல் பண்ணணும். வாங்க இப்போ கொஞ்சம் ஜூஸ் போட ரெடி ஆகலாம். இது பாருங்கள், சப்ஜா விதை. இது சூட்டு நல்லா தணிக்கும், உடம்பு எப்போவுமே குளிர்ச்சியாக இருக்கும். இதை நம்ம ஒரு ஸ்பூன் இப்படி தட்டிக்கலாம். இதில் முடிஞ்ச அளவுக்கு நிறைய தண்ணியை குடிங்க. ஜூஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து உடம்பை கெடுத்துக்காதீங்க. வீட்டு தண்ணி, நார்மல் தண்ணியை குடிங்க. 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்ச அளவுக்கு வெயில் காலத்தில் நார்மல் தண்ணி குடிங்க. ஐஸ் வாட்டர் குடிக்கும் போது அந்த நேரம் தாகம் அடையும். அந்த வெயிலோடு நீங்கள் ஐஸ் வாட்டர் குடித்தா இன்னும் உங்களுக்கு சளி பிடிச்சிரும், இன்னும் பாதிப்பு வரும். முடிஞ்ச முடியாது நம்ம வீட்டில் இருக்க டெம்பரேச்சரில் ரூம் டெம்பரேச்சர் தண்ணி குடிங்க. இதமாக இருக்கும், ஆனால் கண்டிப்பாக சளி பிடிக்கும். சரிங்களா? அது மாதிரி அடிக்கிற வெயிலுக்கு கண்டிப்பாக ஒரு கப்பில் தண்ணி வைங்க. நம்ம வீட்டுக்கு வர பறவை, காக்கா, குருவிலாம் தண்ணி குடிக்கும். இந்த காக்காக்கு தண்ணி வச்சுருந்தாங்க, கப்பில் குடிச்சிட்டு போயிட்டார். முடிஞ்ச அளவுக்கு பிராணிங்களுக்கெலாம் வைங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், சப்ஜா விதை ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா ஊறிட்டு, இது வெயிலுக்கு இப்படி எடுத்துக்கிட்டால் ரொம்ப உடம்பு நல்லது. மெயினாக சொல்கிறாங்க, இது ப்ரெக்னென்ட் லேடி எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அது என்ன எதுக்குன்னு தெரியல, நீங்கள் விசாரிச்சுட்டு எடுத்துக்கோங்க. நான் கேள்விப்பட்டது வரைக்கும் உண்மை தான், ஆனால் அது எனக்கு பெருசாக சொல்ல தெரியல. எதனால் இது ப்ரெக்னென்ட் லேடி சாப்பிடக்கூடாது, எடுத்துக்கக்கூடாது தெரியல. நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட எடுக்கிற மாதிரி தான் கேட்டுக்கோங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால். எனக்கு இன்றைக்கி ஜூஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ போதும். மீதி எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். ஒரு 3-4 நாளைக்கு யூஸ் பண்ணலாம். லெமனை புழிஞ்சிக்கலாம். கடையில் கொடுத்து ஜூஸ் வாங்கி குடிக்கணும், இல்லை நம்ம வீட்டில் இருக்கிறது சின்ன செய்யலாம். அதுவும் இது சப்ஜா விதை ரொம்ப சீப்பாக கிடைக்கிது. உடம்பு எப்போவுமே கூலாக வைக்கும். இது 2 பேர் அளவுக்கு ஜூஸ்க்கு எடுத்துருக்கேன். ஒரு முழு லெமன் புழிஞ்சு ஊற்றிருக்கேன். 2 ஸ்பூன் ஒயிட் சுகர், ஒரு பிஞ்ச் உப்பு எதுக்கு சேர்த்துருக்கேன்னா சீனியோட லெவல் கூட்டி தரும். உடம்பு ரொம்ப சோர்வாக இருந்தால் 1 ஸ்பூன் சீனியும் 1 பிஞ்ச் உப்பும் தண்ணியில் கலக்கி கொடுங்க. உடனே உங்கள் டயர்டு தூரம் ஆகும். இப்போ வாங்க, நம்ம சப்ஜா ஜூஸ் ரெடி. இந்த ஜூஸ் நான் இவ்வளோ காலையில் குடிக்க மாட்டேன். இது கடையை கொண்டு போய் வச்சு மத்தியானமாக குடிக்கிறத அந்த பாட்டில் ஊற்றிக்கிட்டு இருக்கேன். இது இப்போ ஃப்ரீசரில் போட்டுருவேன். இதை கொஞ்சம் ஐஸ் ஆக்கிட்டேன்னா மத்தியானம் நமக்கு கடையில் குடிக்கவும். இதை கடைக்கு போகிற வழியில் தாகட்டுமா குடிக்க. இது கூலிங்கே போகாது. டிஃபனுக்காக ஒரு ஆப்பிள், ஒரு கேரட்டு, ஒரு பீட் எடுத்திருக்கேன். இது கொஞ்சமாக ஃப்ரூட் சாலட், கொஞ்சமாக கேரட், பீட்ரூட், முட்டை வேக வச்ச பெப்பர், சால்ட் போட்டிருக்கு, கொஞ்சமாக குஸ்கா. நேற்று ரம்ஜானுக்கு பிரியாணி பண்ணது, சிக்கன்லாம் சாப்பிட்டாரு. ஒரு குஸ்கா தான் இருக்குது. இதுதான் மத்தியானம் கொடுக்க போகிறோம் அவருக்கு. எனக்கு கொஞ்சம் வெள்ளை ரைஸ், இது கொஞ்சோண்டு பிளெயின் தால். இது இத்தனையும் சாப்பிட்டா தான் ஒரு மனுஷன் இன்றைக்கி நிலைமையில் ஆரோக்கியமாக வாழ முடியுது. ஆரோக்கியமாக சாப்பிட்டா தான் ஓடி ஓடி வேலை பார்க்க முடியுது. 10 ரூபா சம்பாரிச்சா 50 ரூபா செலவு பண்ணன்ற சூழ்நிலை இருக்குது.